நண்பர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம்ங்க. நீங்கள் இந்த பதிவில் பார்க்கறது ஒரு நல்ல பெருங்கூட்டான பல்லு போடாத ஒரு காராம்பசு கிடாரிங்க. அதாவது இந்த காராம்பசு கிடாரி பொறுத்த வரைக்கும் ஒரு வெள்ளை புள்ளியோ அல்லது ஒரு வெள்ளை மறையோ ஒரு எல்லளவும் கிடையாதுங்க. இன்னும் பார்த்திங்கன்னா மாடு பல்லே போடல. பல்லு போடாமலே இந்த ஒரு அங்கலட்சணத்தில் நல்ல ஒரு நெட்டு போக்கில் நல்ல ஒரு வெயிட்டு கணத்தில் நல்ல சிறந்த மாடாக இருக்குதுங்க. இந்த காராம்பசு கிடாரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக 8.5 மாதம் சினை நிறைவுங்க. இந்த கிடாரி இருக்கக்கூடிய ஒரு உடல் கட்டமைப்பில் நம்ம கறவைத்திறனும் அதிகமாக எதிர்பார்க்கலாமுங்க. தலையத்திலேயே நேரம் ஒரு 2 லிட்டர் கறக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு கிடாரி தானுங்க. ஸோ இந்த காராம்பசுக்களுக்கான டிமாண்ட் ஏன் எப்போவுமே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சங்க இலக்கியங்களிலே நம்ம முன்னோர்கள் நிறைய இடத்துல இந்த காராம்பசுக்களை பற்றி எழுதியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அன்னமார் கதைகள்லேயே பார்த்திங்கன்னா இந்த காராம்பசுக்களினுடைய பேர் அடிக்கடி அவங்க டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம முன்னோர்கள் சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்கு ஒரு காராம்பசு இருந்தால் நிச்சயமாக அந்த இடம் என்பது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியில் ஒரு எதிர்மறை சக்திகள் இல்லாத ஒரு இடமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சயின்டிஃபிக்காக இந்த காராம்பசுக்களினுடைய பாலில் பார்த்திங்கன்னா விட்டமின் டி ஊட்டச்சத்தானது அதிகமாக இருக்குங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, கருப்பு என்பதே பார்த்திங்கன்னா சூரிய கதிர்களை உள்வாங்கக்கூடிய ஒரு சக்தி படைத்தது. ஸோ அதனால் இதனுடைய பாலில் விட்டமின் டி ஊட்டச்சத்து என்பது அதிகமாக இருக்குங்க. ஸோ இந்த காராம்பசு கிடாரி பொறுத்த வரைக்குங்க நல்ல ஒரு இளம் பொருளுங்க. பல்லே போடாமல் இந்த உடல் கட்டமைப்பில் நல்ல குணத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிடாரி. உங்களுக்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க. நிறையா நண்பர்கள் காராம்பசு பற்றி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்குன்னே நம்ம இந்த பதிவு செலக்டிவாக கொண்டு வந்திருக்கோங்க. நன்றி, வணக்கம்.